நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 6 வகையான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம திணை உப்புமாலேருந்து ஆரம்பித்து சோள சேமியா, அதுக்கப்புறம் ராகி ஸ்வீட் கொழுக்கட்டை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயன் கால்சியம் ரிச்சுன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கம்பு கூழ் நல்ல ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் வரகு சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறமா பீட்ரூட் ரவா இட்லி, ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். 10 நிமிஷத்தில் இது பண்ணிடலாம். இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது திணை உப்புமா. சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் ஒன் பாட்டில் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. இது வந்து நம்மளோட கண் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த திணை உப்புமா இது ஓப்பன்லேயும் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கப் தண்ணியை எடுத்துகிட்டு ஒரு 3 தடவை நம்ம நல்லா கழுவிக்கணும். திணை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோல்டன் மில்லட்டுன்னு சொல்லலாம். நல்ல எல்லோ கலரில் குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். இதை நம்ம கழுவுனதுக்கப்புறமா நம்ம ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடணும். 15 to 20 minutes. இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் B12 ஆகட்டும், ஃபைபர் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லைனா நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா வந்து ப்ரௌன் ஆக வரைக்கும் வதக்கணும். இது வந்து கியூமினும், அதுக்கப்புறம் பெருங்காயம், அதாவது ஜீரகம் பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி, தேவையான அளவு கேரட், பீன்ஸ், கேப்சிகம். இதை வந்து நீங்கள் 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கினா போதும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆப்ஷனல் தான், ஆனால் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், வேறு எந்த மசாலாமே நீங்கள் போட வேணாம். ஸோ கரம் மசாலாமெல்லாம் போட்டால் பிரியாணி மாதிரி ஆகிடும். இப்போது தேங்காய் பால் வந்து ஃப்ரீஸ் பண்ணது ஒரு 1.5 கப் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் திணை ஊற வச்ச திணை அந்த தண்ணியோடையே நான் ஊற்றிருக்கேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா 2.5 கப்புலேருந்து 3 கப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஊற்றுனிங்கன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பால் இந்த உப்புமாவுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ மூடி போட்டு 3 விசில். ஓப்பன்லேயே இருந்தால் ஒரு நீங்கள் 25 minutes ஆகும் இந்த திணை வேகிறதுக்கு. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு. கொத்தமல்லி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒட்டி இருக்காது. இன்னொரு விஷயம், இது வந்து ரொம்ப குழஞ்சும் போகலை, ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட தயிர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சட்னி, சாம்பார் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட சிப்ஸோ பிக்கிளோ நீங்கள் தேவைப்பட்டால் அது கூட எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த திணை உப்புமாலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திணை பிரியாணி பண்ணலாம், பருப்பு சாதம் பண்ணலாம். இதுலேயே வந்து நான் திணை தோசை, பணியாரம் இதெல்லாமே வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்க வீக்லி 3 times வந்து திணை எடுத்தீங்க அப்படின்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும். உங்களுக்கு ரைஸை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் நல்ல ஹெல்த்தியானது கூட. இதில் வந்து நம்ம திணை பாயாசத்துலேருந்து ஆரம்பித்து கேசரி பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா திணை அதிரசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போகிறேன். பட் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோ திணை அதிரசம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சோள சேமியா. இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். சோள சேமியா அப்படிங்கிறது ஹெல்தி, இன்னொன்று வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு யூனிக்கான ரெசிபின்னு சொல்லலாம். நார்மல் சேமியாவை விட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மார்னிங் 10 minutesல இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்னா இது வந்து பண்ணிடலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சோளம் சேமியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது, ஒரு கோதுமை சேமியா மாதிரி. இது வந்து அணிலில் கிடைக்கிது. இப்போ வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல இதை ஊற வைக்கணும். உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சோள சேமியா போட்டுட்டு ஒரு 3 minutes மட்டும் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கட்டியாகிடும். ஸோ 2 to 3 minutes அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் சேமியாவில் உப்பு இறங்குன்னு சொல்லுவாங்க. ஒரு 3 minutes ஆகிடுச்சு. நான் வந்து தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டேன். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டீம் பண்ண போகிறேன்.
ஸோ நார்மல் சேமியானா தண்ணி ஊற்றி அப்படியே போட்டுருவோம். ஆனால் இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி ஆகணும், அதாவது வேக வைக்கணும். வேக வைக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா 5லேருந்து 8 நிமிஷம் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேலேயும் வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப குழஞ்சி போய்டும்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி இட்லி பாத்திரம் இருந்ததுன்னா அதுக்கு மேலே ஸ்டீமர் வச்சுட்டு வேக வச்சிடலாம். இது வெந்ததுக்கப்புறமா வந்து நம்ம தனித்தனியாக நம்ம ஒரு ஸ்பூன் வச்சோ ஃபோர்க் வச்சோ நம்ம உடச்சி விட்டுறணும். இப்போ பாருங்கள் நமக்கு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நல்லா பர்ஃபெக்டாக தான் இருக்குது. இதை எடுத்துகிட்டு நான் ஆற வைக்க போகிறேன். இப்போது பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா வெடிக்க வச்சு ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம அதை வந்து வதக்கணும். இது வந்து ப்ரௌன் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கலாம். இந்த சோளம் பார்த்திங்கன்னா நமக்கு கட் ஹெல்த்தாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கொலஸ்ட்ரால், சுகர் லெவல்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து ரோஸ்டட் பீனட் போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ், பச்சை பட்டாணி, கேரட், அதுக்கப்புறம் பீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து வதக்கணும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான். பட் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அயனாக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், ஃபைபராக இருக்கட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ரோட்டீன் எல்லாமே. இது வந்து வதக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வைக்கும்போதே இது நல்லா வெந்துடும். நம்ம வெஜிடபிள்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப ஓவராக நம்ம குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே பச்சை பட்டாணியை வேக வச்சு போட்டிருக்கேன். அப்படி நீங்கள் வேக வைக்கல அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதும். இதுக்கு வந்து சட்னியும் சாம்பாரும் ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம். இல்லைனா ஊறுகாய் எடுத்துக்கலாம், இல்லைனா தயிரோடு சாப்பிட்லாம். இப்போ அந்த ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க அந்த சேமியா வந்து நம்ம இதில் போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கணும். அந்த மசாலா காய்கறிகளோடு சேர்த்து சேமியா வந்து நல்லா வதங்கும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் இருந்ததுன்னா தேங்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விடனா அதை கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ க்ரியேட்டிவ் ஒர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்கும். அதில் வந்து 1800 ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.inங்கிற வெப்சைட்டை வந்து ஒரு 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 5,000 to 8,000 ரெசிபிஸ் ப்ளஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெயிலுக்கு அப்படிங்கும்போது சோளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை மூடி நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 3 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இந்த சோளம், திணை, வரகு, கம்பு இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மில்லட்டில் வரும், அதாவது சிறுதானியங்களில் வரும். சிறுதானியங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எடை குறைப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கால குழந்தைகளுக்கு இதெல்லாமே சோளத்துலேருந்து, திணையிலேருந்து எதுவுமே தெரியறதில்ல. ராகி கூட இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்க்க போகிறது ராகி கொழுக்கட்டை, அதுவும் மணி கொழுக்கட்டை. வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இல்லைனா ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதில் வந்து கால்சியம் எல்லாமே அதிகமாக இருக்குது, அயன் எல்லாமே. இது வந்து பாப்டு ராகி ஃப்ளாரில் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் முந்திரி, பாதாம் எல்லாமே சேர்ந்துருக்கு. இப்போது ராகி ஃப்ளார் 1 கப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாகரி, அதுக்கப்புறம் தேங்காய், உப்பு கொஞ்சம் லைட்டாக மட்டும் போட்டுக்குவோம். இது வந்து ஏலக்காய், அதுக்கப்புறம் நெய். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். 10 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம். முதல்ல ராகி மாவை இதில் போட்டுக்கலாம் ஒரு பவுலில். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய், இதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் மட்டும்தான், அது ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து போடுறது. இதுக்கப்புறம் நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன், மேக்ஸிமம் நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்படும். முதல்ல வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ராகியில் பார்த்தீங்க அப்படின்னா
கால்சியம், அயன் எல்லாமே ஃபைபர் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இது க்ளூட்டன் ஃப்ரீன்னு சொல்லலாம். இதில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு சாஃப்டான டோ மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, கிராஜுவலாக தான் ஆட் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக மாறிடும். நமக்கு வந்து சாஃப்டான டோ மாதிரி இருக்கணும். அதே சமயம் சாஃப்ட்டுங்கிறது ரன்னியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். ஸோ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் மணி கொழுக்கட்டை பண்ணுறேன். நீங்கள் வந்து பிடி கொழுக்கட்டை கூட பண்ணலாம். இப்போது நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றிட்டு லைட்டாக ஒரு டீஸ்பூன் மட்டும் இட்லி பிளேட்டில் வந்து தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த பால்ஸ் எல்லாம் வச்சிடலாம். இது வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். அது இட்லி பாத்திரத்தில் இல்லைன்னா ஸ்டீமர் ஏதாவது ஒன்றில் நீங்கள் வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிற டைமுன்னு பார்த்தீங்கன்னா 5 to 8 minutes தான் ஆகும். அதுக்குள்ளே வெந்துடும். இன்னும் ஆல்ரெடி பொரிச்ச ராகின்னு சொல்லுவோம், அதனால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது நல்லா ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கணுன்னா நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். ஸ்டீம்டு ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஆரியும் சாப்பிட்லாம். ஸோ இது வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து எதுவுமே மாறாது. இந்த மணி கொழுக்கட்டை பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபி. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். வீக்லி 2 times வந்து நம்ம ராகி எடுத்துக்கலாம். அதுவும் குளிர்காலத்தில் ராகி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கூட. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது திரும்பவுமே ஒரு சிம்பிளான ஹெல்தியான ஒரு மில்லட்டில் பண்ணக்கூடிய ஒரு கூழ். இதுவுமே வெயிட் லாஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். கம்பு கூழ் தான் பார்க்க போகிறோம். இந்த வெயிலுக்கு ஏற்ற இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தியான ஒரு கூழ்னு சொல்லலாம். இந்த கம்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோலிக்லேருந்து அயன், கால்சியம், ஃபைபர், பொட்டாசியம், ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ. வெயிட் லாஸாக இருக்கட்டும், கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். அனிமியாவுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது கூட. இது வந்து நம்ம 2 கப் எடுத்துக்கலாம். உடச்ச கம்பு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் முழு கம்பு ஊற வச்சு கூட உடச்சிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கடையில் வாங்கினதுனால உமியெல்லாம் அவங்க எடுக்கலை. அதனால நம்ம தண்ணி ஊற்றினோன்னா உமி மேலே வந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த உமியெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது ரொம்ப முக்கியம். இது ரிமூவ் பண்ணலன்னா வயிறு வலிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது குழந்தைகளுக்கு. அதனால் அந்த உமியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு 2 தடவை களைஞ்சிட்டு உமியை நல்லா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்படி ஊற வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான் இதை பண்ணுறோம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி ஊற வச்சதுக்கப்புறம் திரும்ப உமி வந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் திரும்ப எடுக்க வேண்டியது இருந்துச்சு. உடச்சி கம்புனாவே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். உமியெல்லாம் நம்ம வந்து எடுத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1 மணி நேரம் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உமி இருக்கா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணேன். 1 2 இருந்துச்சு. அதனால் நான் இந்த தண்ணியை ஊற்றிட்டேன், ஊற வச்ச தண்ணியை. உமி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் ஊற வச்ச தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு 7 கப் தண்ணி ஊற்றலாம். 2 கப்புக்கு 7லேருந்து 8 கப் தண்ணி ஊற்றினா நல்லா வெந்துடும். இந்த தண்ணி கொதிக்கும்போது நம்ம அந்த ஊற வச்ச கம்பை போட்டுட்டு என்ன பண்ணலான்னா நல்லா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கட்டி வந்து ஃபார்ம் ஆகிடும். இதே வந்து பார்த்திங்கன்னா முழு கம்பாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு காய வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் உடைச்சிட்டு முரத்தில் வந்து நம்ம உமி எடுக்கணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து நான் போட்டிருக்கேன் வீடியோ, நீங்கள் போய் பாருங்கள். உத்தமி கிச்சனில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அப்படியும் பண்ணலாம். உமி நீக்கின கம்பு இருந்தனாலும் நீங்கள் வாங்கி பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வேகும்போது நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி ராகி கூடெல்லாம் பண்ணும்போது அது கொதிச்சு மேலே படும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 20 நிமிஷம் அப்பப்போ கிளறி விடணும். கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கணும், ரொம்ப முக்கியம். இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ. அதாவது என்னென்னா சுகர் பேஷண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த க்ளூட்டன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லது கூட. வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் குடித்தாவே வந்து நல்ல ஒரு ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேறு ரைஸ் எல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணாது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டானது. காலையில், நைட்டு, மத்தியானம் எப்போ வேணாலும் இதை சாப்பிட்லாம். இப்போ செக் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு 20 நிமிஷத்தில் இது வெந்துடும். அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம.
தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 99% இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் மூடி வச்சு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட போகிறேன். இதுக்கப்புறமா வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இது ஆற வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெட்டியாகும். பாருங்கள், நல்லா எல்லாமே வெந்துடுச்சு. இனி சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு கிளாஸ்லேயோ ஒரு பவுல்லையோ போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடாமல் தேவையான அளவு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மோர் ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் தயிர் வேணாலும் டேஸ்ட்டுக்காக போட்டுக்கலாம், மோரே போதும். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன். நீங்கள் வந்து கொஞ்சம் மாங்காயில் மிளகாத்தூள் உப்பு போட்டு அதுவும் வந்து சைடில் வந்து வச்சுக்கலாம். எப்படி ராகி கூழ் இருக்கோ அது மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ இதே குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கேரட், வெங்காயம் இது மாதிரி கூட நீங்கள் துருவி போட்டு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது கூட. இது மேலே சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் மாங்காய் வந்து போட்டு கொஞ்சம் மிளகாத்தூளை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடியது. நான் வந்து நெக்ஸ்ட்டு வேரியேஷன் சொல்கிறேன். ஸோ முன்னாடி திணை, அதுக்கப்புறம் கம்பு, அதுக்கப்புறம் ராகியெல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வரகு சர்க்கரை பொங்கல், ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இது 1 பார்ட்டில் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளானதாக. வரகு, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, இதுக்கப்புறம் வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, நெய் தேவையான அளவு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போது முதல்ல 1/4 கப் மூங் தால், அதாவது பாசிப்பருப்பையும் வரகியும் போட்டு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து வறுக்காமல் கூட போடலாம். வறுத்து போட்டால் ஒரு ஃப்ளேவர் வரும், அவ்வளோதான். இதை வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா கழுவிடலாம். ஒரு 2 தடவை கழுவிக்கலாம். இதுக்கப்புறம் 3 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வைக்கணும். குக்கர்லன்னு பார்த்தீங்கன்னா 3 விசில் விடலாம். நீங்கள் ஓப்பனில் வேக வைக்கும்போது ஒரு 5-6 கப் தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், விசில் வந்துடுச்சு. ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். லைட்டாக மட்டும் ஜென்டிலாக மட்டும் நீங்கள் மேஷ் பண்ணால் போதும். ஸோ இதிலேயே நீங்கள் காரப்பொங்கலும் பண்ணலாம். இப்போது 1 கப் வெல்லம், அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 கப் தான் நான் போட்டிருக்கேன் வெல்லம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம். ஸ்வீட் அதிகமாக பிடிக்கிறவங்க 1 கப் போட்டுக்கலாம். ஸோ இது 3 நிமிஷம் பாயில் பண்ணதுக்கப்புறமா வடிச்சிட்டு தான் நம்ம ஊற்றணும். அதில் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், அதனால். இதுக்கப்புறம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் அந்த வெல்லத்துலேயே அந்த வரகு குக் ஆகணும், நல்லா வேகணும். அப்போ தான் அந்த ஸ்வீட்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வரகு அரிசியில் இறங்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு சின்ன சின்ன முத்து மாதிரியே இருக்கும். அது வந்து உடஞ்சிடாமல், ஆனாலும் அந்த வரகு சாஃப்டாக இருக்கணும், அந்த மாதிரி நம்ம வேக வைக்கணும். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் நிறையா பிடிக்கிறவங்க 1/4 கப் கூட போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூரம் ஒரு அரை கடுகு சைஸ் தான் போடணும், ரொம்ப போட்டுறாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் கொடுக்குற அந்த ஃபீலிங்கை கொடுக்கும் இந்த பச்சை கற்பூரம். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம், இருந்தால் கண்டிப்பாக போடுங்க, அந்தளவுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் ஏலக்காயும் அந்த பச்சை கற்பூரம் சேரும்போது. ஸோ இதெல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், ரொம்ப நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் டைம் ஆக என்னாகும் அப்படின்னா நல்லா இறுகும், கட்டியாகும். வெல்லம் லைட் கலராக இருந்தால் பொங்கல் லைட்டாக தான் இருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய், இதில் வந்து முந்திரி திராட்சையை போட்டு வறுத்து போட்டுடலாம். ஸோ இதுக்கெல்லாம் நெய் பிடிக்காதவங்க நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். இப்போ நான் முந்திரி திராட்சையும் போட்டுட்டேன். நல்லா வந்து ப்ரௌனாக வரைக்கும் நம்ம வறுக்கணும். வறுத்துட்டு நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ இந்த ரோஸ்ட் பண்ண முந்திரி திராட்சையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இது வந்து வேகணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா நெய் தேவைப்படுறவங்க இந்த ஸ்டேஜ்லேயும் நெய்யை போட்டு வாழை இலையில் சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த வரகு சர்க்கரை பொங்கல் அப்படிங்கிறது நான் ஹெல்தின்னு எதுக்காக சொல்லனா, இதில் வந்து வெல்லம் சேர்ந்துருக்கு. வெல்லத்தில் அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம், குழந்தைகளுக்கு வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்வீட்டும் கொடுத்தாகணும். நம்ம சுகர் வந்து கொடுக்கறதுக்கு நம்ம சுகர் கொடுக்கலாம். பட் குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வெல்லம், கருப்பட்டி, அதுக்கப்புறம் பனை வெல்லம் எல்லாமே வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது கூட. அதுவும் மில்லட் சாப்பிடாத குழந்தைங்க, அதாவது சிறுதானியம் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இது மாதிரி கொஞ்சம் வெல்லத்தை ஆட் பண்ணி ஸ்வீட்டாக பண்ணி கொடுத்தா ஈஸியாக சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான, ரொம்ப கலர்ஃபுல்லான, குழந்தைகளுக்கு பிடிச்ச பீட்ரூட் இட்லி. இந்த பீட்ரூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோலேட், விட்டமின் B9 மெக்னீஷியம், அதுக்கப்புறம் ஃபைபர், விட்டமின் C எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட. 10 மினிட்ஸில் இதை பண்ணிடலாம். வெயிட் லாஸ்ன்னு போகும்போது இது வந்து லோ கலோரி தான். ஸோ நீங்கள் வந்து நல்லாவே எடுத்துக்கலாம். தேங்காய் சட்னியோடு எடுத்துகிட்டா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நார்மலாக குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தா அந்த கலருக்காகவே சாப்பிடுவாங்க. ஸோ இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே கிடையாது. எல்லாமே நேச்சுரல் பீட்ரூட் கலர். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து லைட்டாக ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பீட்ரூட், ஒரு பீட்ரூட் போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக துருவி. ஏன் அப்படின்னா குழந்தைகள் வந்து ரொம்ப பெருசாக பீட்ரூட்டை போட்டாலும் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்கள சாப்பிட வைக்கணுன்னா ஏதாவது வந்து இது மாதிரி தான் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வதக்கி முடிச்சிடலாம். இது வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் பீட்ரூட் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது 1 கப் ரவை இதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் ரவை பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோதுமை ரவை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவுமே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அரிசி மாவு யூஸ் பண்ணலாம். இப்போது நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன். 2 நிமிஷம் வதக்கிட்டேன். ஆல்ரெடி இது ரோஸ்டட் ரவை தான். நீங்கள் இதெல்லாம் வந்து சீசனிங் எல்லாம் போடாமல் ஆயிலெலாம் வேணான்னா நீங்கள் டைரெக்டாகவே பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். அதாவது ரவையை டைரெக்டாக பவுலில் போட்டுட்டு பீட்ரூட்டை போட்டுட்டு கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் போட்டு தயிர் ஊற்றிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஈனோவெல்லாம் போடாமல் கூட நீங்கள் பண்ணலாம். அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்கும். சீசனிங் போட்டு பண்ணுறது ஒரு மெத்தட். இப்போது தயிர் 3/4 கப் போட்டுக்கலாம். நல்லா புளிச்ச தயிர் இருந்தால் ரொம்ப நல்லது. 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் நான் பண்ணும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், தயிரே ஊற்றணும். மறந்துடாதீங்க தயவுசெய்து. நான் வந்து அந்த ரவையை ரோஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன். நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தயிர் ஊற்றிருக்கேன். நீங்கள் சூடாக ஊற்றும் போது என்னாகும் அப்படின்னா தயிர் பிரிஞ்சிடும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஸ்டெப்பை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சூடான எந்த ஒரு இதுலேயும் தயிர் ஊற்றிடாதீங்க. ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஏன்னா அப்போ தான் ரவை ஊறும். இப்போ ஈனோ போட்டுக்கலாம், இல்லை பேக்கிங் சோடா, இல்லை இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளஃபியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணலாம். ஓவராக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துடாதீங்க. ஸோ அடிக்கடி செய்யணும், அடிக்கடி நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்போது ஈனோவெல்லாம் தேவையில்லை. நான் நிறைய ரெசிபி பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் நான் ஈனோவோ பேக்கிங் சோடாவே வந்து போடுறது கிடையாது. பட் ஆனால் போடும்போது ஒரு நல்ல ஃப்ளஃபினஸை கொடுக்கும், சாஃப்ட்னஸை கொடுக்கும். ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் போட வேண்டியதில்லை. நைட்டே செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்படிங்கும்போது இது போட வேண்டியதில்லை. இப்போது இட்லி பிளேட்டை நான் நல்லெண்ணெய் ஊற்றி தடவிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி தடவிட்டேன் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி ஊற்றிட்டு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து ரன்னியாக இருக்கக்கூடாது. இந்த பேட்டர் ரன்னியாக இருந்ததுன்னா இட்லி வந்து என்ன ஆகுனா ஃப்ளஃபியாக வராது. ஸோ இட்லி பேட்டர் மாதிரியே தான் இருக்கணும், திக்காக போட்டுட்டு நம்ம இதை ஸ்டீமரில் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு 10 மினிட்ஸ், அவ்வளோதான். 8 to 10 மினிட்ஸில் இந்த ரவை ரெடி ஆகிடும். மேக்ஸிமமே 8 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே நீங்கள் விட வேணாம். ஸோ பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் எடுங்க, அப்போ தான் ஈஸியாக டீமோல் பண்ண வரும். இது தேங்காய் சட்னியோடு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இதை வந்து நீங்கள் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக தயிரோடு எடுத்துக்கலாம், க்ரீன் சட்னியோடு எடுத்துக்கலாம்,
இல்லை அப்படின்னா மிளகாய் தக்காளி மிளகாய் சட்னி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி சட்னி, புதினா எல்லாத்தோடையும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் 1800 ரெசிபீஸ் வந்து போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் southindianfoods.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8000 ரெசிபீஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. நல்ல சாஃப்டாக இருக்கும்.